ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு படம் நடிச்சிருக்கேன். படம் பேர் வந்து அலங்கு. இது என்னோடய ஃபஸ்ட் மூவி. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்து ஒரு டாக்டரை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து. ஸோ இது வந்து பல்மனாலஜிஸ்ட் ஆக்டிங், அதாவது நான் சினி ஃபீல்டில் வந்து ஃபஸ்ட்டு நடித்த ஒரு தேட்ரிக்கல் ரிலீஸ் படம் வந்து கண்டிப்பாக அலங்கு தான். ஸோ உங்களுக்கு முன்னாடிலாம் நான் பேஷன்ஸ் முன்னாடி பேசுகிறேன், யூடியூப்பில் பேசுகிறோம். பட் ஆனால் படத்தில் வந்து நடிக்கும் போது வந்து ரியலாக வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது. அந்த லைட்ஸ், கேமரா, ஆக்ஷன் அப்படின்னும் போது நம்மளுக்கு ஆப்போசிட்டில் வந்து கேரளாவோட இம்பார்ட்டன்ட் ஒரு வில்லன் கேரக்டராக இருக்கக்கூடிய செம்பன் வினோத் சார் வேறு இருந்தார். அவருக்கு அகெயின்ஸ்டாலாம் டைலாக்ஸ் வந்து பேசும்போது அவர் கொடுக்குற ரியாக்ஷன்ஸ்லாம் என்னால் திரும்பி பதில் பேசவே முடியல. அந்த மாதிரி 1-2 டேக்லாம் போனோம். திட்டுலாம் கூட வாங்கினேன் நான் வந்துட்டு, எதுக்கு டாக்டர் உங்களுக்கு இந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு நடி. ஸோ இட் வாஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸு. ஒரு பல்மனாலஜிஸ்ட் ஆக்டிங் வந்து இந்த படத்தில் பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்களாம் பார்த்துட்டு படத்தை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஃபீட்பேக் சொல்லுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்றது நம்மளோட இம்பார்ட்டன்ட். இது படத்தை பற்றி முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு இது ஒரு மஸ்ட் வாட்ச் த்ரில்லருங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஒரு த்ரில்லிங் மூவி. கேரளா பகுதி, கேரளா தமிழ்நாடு பார்டரில் இருக்கிற டென்ஸ் ஃபாரஸ்ட் பகுதிகளில் வந்துட்டு ஆனக்கட்டி மலையில் நடக்கக்கூடிய ஒரு கதை இது. இந்த இடத்துல வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டாக வந்துட்டு ஒரு டாக் ஒரு த்ரில்லிங் கேரக்டர் ப்ளே பண்ணுது. ஒரு டாக் ஒரு நாயை பேஸ் பண்ணி ஒரு மனுஷன் வாழ்க்கை எப்படி மாறுது அப்படின்றது தான் அந்த படத்தோட கதை. படத்தோட ட்ரெய்லர் எல்லாமே நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. சோனி மியூசிக்லேயே வந்து இருக்குது. அலங்கு ட்ரெய்லர்னு போட்டாலே வந்துடும். இதை தாண்டி வந்து டேரக்டர் வந்து அதிகமாக என்ன வந்து படத்தோட கதையை பற்றி ரொம்ப சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதனால் வந்து சொல்ல, ஆனால் நான் படத்தை பார்த்துட்டேன், ப்ரிவ்யூ ஷோ போய் பார்த்துட்டேன். படம் சூப்பராக இருக்குது. ஒரு மஸ்ட் வாட்ச் த்ரில்லர். லாஸ்ட் சீன் வரைக்கும் என்ன ஆகும், அடுத்து என்ன ஆகும், அடுத்து என்ன ஆகும்னு படம் போயிட்டுருக்கு. அதுக்கு நடுவில் நான் என்னை பார்க்கும் போதே வந்துட்டு ஐ வாஸ் ஆல்சோ அஸ்டானிஷ்டு. கண்டிப்பாக நீங்களும் பார்த்துட்டு சொல்லுங்கள். இது வந்து படத்தில் எடுத்த ஒன் ஆஃப் த சீன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்துட்டு கேரளாவில் வந்து வேகமான் பகுதியில் வந்து மேலே மலையில் வந்து எடுத்த ஒன் ஆஃப் த ஷாட்டு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸாக வந்துட்டு எனக்கு இருந்தது. ஸோ கண்டிப்பாக இதில் நிறைய லீட் க்ரூஸ் எல்லாருமே நடிச்சிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக செம்பன் வினோத் சார் உங்களுக்கு தெரியும். விக்ரம் 2 படத்தோட முக்கியமான வில்லன். அவர் போலீஸ் கேரக்டர் வந்து மிரட்டுவார். அவருக்கு அகெயின்ஸ்டாக தான் எனக்கு நிறைய டைலாக் இருந்தது. ஸோ அதெல்லாம் நினச்சாலே எனக்கு இப்போ கூட சிரிப்பு வருது, எப்படி அந்த டைலாக்லாம் பேசணும் அப்படின்ட்டு. காளி வெங்கட் சார் உங்களுக்கு தெரியும், வந்து ராட்சசன் படத்தில் வந்து முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருப்பார். எல்லா படத்துலையும் வருவார். ஸோ அவர் அதில் பண்ணியிருக்காரு. அப்புறம் எஸ்பெஷலி குணாநிதி சார், அவருக்கும் வந்து ரொம்ப ரொம்ப கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த படத்தில் ஃபஸ்ட்டு ஹீரோவாக வந்து அவர் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. இன்ஃபேக்ட் வந்துட்டு அவர் என்னோட நல்ல நண்பரும் கூட. அவர் ஒரு டாக்டர். ஸோ அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிங் ஃபீல்டில் ஒரு ஹீரோவாக வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. இந்த 3 பேருமே படத்தோட லீட் ரோல். ஆனால் அந்த 3த்துக்கும் மேலே ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டாக் தான் ரியல் ஹீரோ. அந்த படத்தை பார்க்கும் போது நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. அந்த ஒரு டாக் எப்படி வந்து லைஃப்பை மாற்றுது அப்படின்ற ஒரு த்ரில்லர் தான் இந்த அலங்கு அப்படின்றது மாற்று கருத்தில். படம் வந்தோடனே உங்கள் ஃபீட்பேக்ஸ் எல்லாமே என்னென்னு சொல்லுங்கள். நான் பண்ணியிருந்த கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்ததான்னு சொல்லுங்கள். அந்த கேரக்டரில் நான் நடிப்பு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு எல்லாருமே நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் கேட்கறதுக்கு நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். கண்டிப்பாக நான் டாக்டர் தான். அந்த தொழிலை எப்பவுமே விட போகிறது. ஐம் டாக்டர், ஐம் ஹார்ட்கோர் பல்மனாலஜிஸ்ட். பட் ஆனால் ஒரு வாட்டி சில்வர் ஸ்க்ரீனில் ஒரு சான்ஸ் போய் பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு ஆக்டிங் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். ஸோ அலங்கு இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. 4 அன்னைக்கு ரிலீஸ் ஆகுதுங்க. டிசம்பர் 27 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ கம்மிங் ஃப்ரைடே இந்த மூவி அலங்கு ரிலீஸ் ஆகுது தேட்டர்ஸில். தயவு செஞ்சு என்னோட ஃபேன்ஸு, என்னோட நண்பர்கள், என்னோட வந்துட்டு யாரெல்லாம் என்னோட ஃபாலோவர்ஸ் எல்லாருமே, இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ், யூடியூப் ஃபாலோவர்ஸ் எல்லாருமே இந்த அலங்கு படத்தை பார்த்துட்டு படம் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். என்னோட ஆக்டிங்கும் நல்லா இருந்தாலும் சொல்லுங்கள், கேவலமாக இருந்தாலும் சொல்லுங்கள். ஆனால் சொல்லுங்கள். ஏன்னா உங்களோட ஒரு நெகட்டிவ் கமெண்ட், பாசிட்டிவ் கமெண்ட்டை எப்பயுமே நான் வந்துட்டு பார்த்து ரசிக்கிறேன். ஓகேங்களா? எப்பயுமே எதுவாக இருந்தாலும் அந்த விமர்சனத்தை ஏற்றாதான் நம்ம வந்து வளர முடியும். ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த என்டையர் அலங்கு டீம். அன்புமணி ராமதாஸ் சார்லேருந்து, சங்கமித்ரா மேடம்லேருந்து, ப்ரொடியூசர் சபரீஷ் சார்லேருந்து, அதே மாதிரி டேரக்டர் எஸ்பி சக்திவேல் சார்லேருந்து, ஹீரோ குணாநிதியிலேருந்து, அவங்க என்டையர் க்ரூக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கிவிங் மீ அ சான்ஸ் டு கம் இன் டு த சில்வர் ஸ்க்ரீன்ஸ். அலங்கு இன் தேட்டர்ஸ் ஃப்ரம் டிசம்பர் 27. உங்களை மாதிரி நானும் ஆவலாக இருக்கேன். படம் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஆகட்டும் அப்படின்ற நம்மளோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.